சித்துபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் வச்சு எப்படி வந்து நம்ம ஸ்வீட்டாக ஒரு இட்லி வந்து பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு வானலியில் எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ணிவிட்டு அது கூடவே நான் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன் பூசணிக்காயும் அது கூட வந்து நல்லா போட்டு வேக வச்சுக்கிறேன். நல்லா வேகும் போதே என்ன பண்ணோன்னா அது கூட என்ன பண்ணணும், கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வந்து அது வந்து கரைஞ்சி நல்லா வரும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ அது கூடவே நம்ம வந்து இனிப்புக்கு இந்த பூசணிக்காய் வந்து இனிப்பாக இருக்கும். அது இதோட வெல்லமும் போட்டோம்னா தான் இன்னும் கொஞ்சம் நமக்கு இனிப்பாக கிடைக்கும். அதனால் நான் வெல்லமும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கி அந்த வெல்லம் வந்து அதோட ஒன்றா சேர்ந்து வந்து நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கரைஞ்சி வந்தால் தான் அது சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துச்சுன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இட்லி மாவு கூட இதை ஒன்றா போட்டு நல்லா வந்து கலக்கிக்கலாம். ஸோ கலக்கிட்டு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒரே மாதிரி இட்லி செய்யாமல் இப்படி மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு விதமாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். லஞ்ச் பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கும் கொடுத்து விடும்போது அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரிலாம் இட்லி கொடுத்தோன்னா. ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இது கூட நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, இனிப்பு சேர்த்துக்கும் போது கொஞ்சமாக ஏலக்காய், சுக்குத்தூள் எல்லாத்தையும், சுக்குப்பொடி எல்லாத்தையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அது கூட போட்டு நல்லா வந்து கலக்கிக்கலாம். கலக்கிட்டு நான் அது கூட என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சமாக தேங்காய் பூ வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு கப்பு அளவுக்கு நல்லா துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பூவையும் அது கூட போட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து சூப்பராக வரும் அது. அதனால் நல்லா போட்டு கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து நீங்கள் நார்மலாக இட்லி துணியை வச்சு போடுறவங்க இட்லி துணியை வச்சு போடலாம். நான் இட்லி துணியை வச்சு போடாமல் இது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கணுன்றதுக்காக நான் இட்லி தட்டில் லைட்டாக நெய்யை வந்து தடவி வச்சுருக்கேன். ஸோ நெய்யை தடவிட்டு அதுக்கு மேலே வந்து இதை வந்து ஊற்றி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் பெரியவங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுவும் ரொம்ப இனிப்பான இட்லி அப்படின்றப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியாகவும் தெரியும். இந்த மாதிரி செஞ்சு இது ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி இட்லி நம்ம செஞ்சு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஊற்றுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் அது எப்பயும் மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இது கூடவே இன்னொரு நல்ல ஒரு வீடியோடு அடுத்து நான் உங்களை வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.